அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி 2026 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தை 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஏற்பட போகுதுங்க. இந்த பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான யோக பலன்கள், சிறப்பான ஒரு முன்னேற்றமான அம்சங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆவதாக வரக்கூடிய லாபஸ்தான ராசி. அப்படின்னா தனம், செல்வாக்கு, முன்னேற்றம் எதிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையான ராசி இந்த கும்பராசி. இந்த ராசியில் பிறந்த எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் தன் உழைப்பால் சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பால் சாதித்த ஒரு பலன் மற்றவங்களுக்கும் சேருங்கிற ஒரு அளவில் ஒரு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாகத்தான் இருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சமீப காலங்களாக ஒரு 5-5.5 வருஷமாக எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் படக்கூடாதோ, எவ்வளவு ஒரு இழப்புகள் சந்திக்கக்கூடாதோ, யாராலே நம்ம ஒருத்தரை அன்பால் பாதிக்கப்படுற விஷயத்தில் இருந்து சம்பாரித்து அது இழக்கிற ஒரு சூழ்நிலை வரைக்குமே அனுபவிச்சிருப்பீங்க கஷ்டங்களை. இந்த கஷ்டங்களை பட்டிருந்தாலும் தீர்ந்ததா தீருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு சிரமங்கள் அனுபவிச்சிட்டோம், எப்போ தான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், எப்போ தான் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், எப்போ தான் ஒரு சந்தோஷம் பிறக்கும். ஏன்னா யோசிச்சுட்டே இருப்பீங்க, எந்த ஒரு முடிவு எடுக்க முடியறதில்ல. முதலெல்லாம் நினச்சிங்கன்னா அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அது ஒரு விஷயத்தை அன்னைக்கு முடிக்கலைன்னா அன்னைக்கு படுத்தா தூக்கம் வராது. அதனால் போகணும்னா போகணும், இந்த வேலை செய்யணும்னா செய்யணும், ஒருத்தர் கொடுக்கணுனாலும் கொடுக்கணும், ஒருத்தர் வச்சு ஒரு வேலை செய்யணும்னாலும் செஞ்சுருவீங்க அப்படிங்கிற ஒரு வேகம் உங்கள்கிட்ட இருந்தது. ஆனால் இப்போது எது செய்யலாம்னாலும் பயமாக இருக்கும். அதாவது இந்த வேலையை தொட்டால் நஷ்டமாக ஆகுமா, ஏன்னா எல்லாமே ஃபெயிலர் ஆகுது. எல்லாத்த விட ஒரு மனசில் இந்த ஒரு 2 மாதத்துலேருந்து பார்த்தோம்னா, சமீபமாக இந்த 2 மாதத்துலேருந்து பார்த்தோம்னா பெரும் குழப்பங்கள், தன்னறியாமல் ஒரு பயம், ஒரு பிரச்சனை, அப்படியே சின்ன பிரச்சனையாக இருக்கும், அது பார்த்தா பெரிய அளவில் நம்மளை காயப்படுத்தியிருக்கும், கஷ்டப்பட்டுருக்கோம். எப்படி அதை தீர்க்கிறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது டிசைட் பண்ண முடியாத ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டாகிருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை நீங்களே தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் உபஜெயம், அதாவது அயனசைன போக சுஸ்தானம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் உச்ச பலம் பெற போகிறார். அப்போது இது விபரீத ராஜயோகம். விபரீத ராஜ யோகங்கிறது எதை வச்சு சொல்கிறோம்னா, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஆச்சுங்களா. தெளிவில்லாததுக்கு தெளிவு பிறக்கும், முடிவில்லாததற்கு முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை சாதுர்த்தியமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, தன்னுடைய பிரச்சனையான ஏற்கனவே நீங்கள் அடுத்தவங்களுக்கு தான் நல்லதை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் போனால் தீர்த்து வச்சுருவீங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கு முதலாளாக நிற்கக்கூடியவங்க நீங்கள். 10 பேர் முடியல, நீங்கள் ஒத்தாளாக போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க, வழியை சொல்லுவீங்க. சட்ட நுணுக்கங்கள் மட்டும் கிடையாது, கட்ட பஞ்சாயத்து மட்டும் கிடையாது, ஒரு வேலையை கடினமான உழைப்பால் சாதிக்கக்கூடியது ஒரு போன் காலையினால் நீங்கள் சாதிச்சிருவீங்க. அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லா பலம் இருந்து என்ன குழப்பம், பேச நினச்சா பேச முடிய மாட்டேங்குது, பேசுனா ரைட்டாக தப்பாங்கிற அளவுக்கு கொஞ்சம் யோசித்து பேசுகிற மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்க. அடுத்தவங்களுக்கு பிரச்சனை தீர்த்து வைக்கிற நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, புரியுங்களா? சரியாயிரும், கவலைப்படாதீங்க. இது ஜனவரி இந்த 26ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 16லிருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் விபரீத ராஜயோகம். உச்சபலம் பெற்ற செவ்வாய், அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு, அதாவது தன்னுடைய ஜென்ம வீட்டை 3ஆம்
இடத்த 4ஆம் பார்வையாக பார்க்கு செவ்வாய். அப்போது முயற்சி சக்ஸஸ், வெற்றி, பாசத்தால் நன்மைகள், எதிர்பார்த்த உறவால் எதிர்பார்க்கக்கூடிய திருப்தி ஆச்சுங்களா, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்புறம் பார்த்தோம்னா இந்த பயணங்களால் நன்மைகள் உண்டாக்கும். கொஞ்சம் இடம் மாறணும்னு நினச்சா மாறலாம், தொழில் தொடங்கணும்னு நினச்சா தொடங்கலாம், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலையினால் வெற்றி வாய்ப்புகள் ஓடி வரும். அரசியல் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பதவி, வெற்றி, வாய்ப்பு கிடைச்சதானே வெற்றி கிடைக்கும். வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், அந்த வாய்ப்பால் வெற்றி அடைவீங்க. சரிங்க. இன்னொரு பார்த்தோம்னா அரசாங்க துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு டென்ஷன்கள், மன உளைச்சல்கள் இருக்கக்கூடியது கண்டிப்பாக குறையும். ப்ரொமோஷன் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபரே எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக முடியும். நண்பர்களால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கூட்டு தொழில் செஞ்சு விரயங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இல்லை நான் தனியார் தொழிலில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், கூட கீழே இருந்தவங்களால இடைஞ்சல் சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. உங்களை மோசம் செய்யணும், காயப்படுத்தணும் நினச்சி கஷ்டப்படுத்தணும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுவீங்க. நிச்சயமாக ஜெயிச்சு காட்டுவீங்க, மாற்றமே கிடையாது. வண்டி, வாகனம், இயந்திரம், ரத சம்மந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பணிச்சுமை மட்டும் இல்லாமல் விரயங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க, நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாமே அந்த நஷ்டங்கள் குறையும்னா இனிமேல் இருக்காது. படிப்படியாக சில கடன்கள் வாங்கியிருந்தாலும் அந்த கடன்களை கட்டுவீங்க. சில இடங்களில் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், பண வரவு சார்ந்த விஷயங்கள் தள்ளி போயிட்டுருக்கும். கைக்கு வருமா, இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, இன்று போய் நாளை வாங்குற மாதிரி போயிட்டுருக்குதே, வருத்தமாக இருக்குதே அப்படின்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா. அது வராத பணமே கூட இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும் இந்த செவ்வாயுடைய பயிற்சி. ஏன்னா இது விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். உச்சபலம் அடையக்கூடிய செவ்வாய், சுப விரயங்கள் பண்ணுவீங்க, வீடு கட்டக்கூடிய யோகம், திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். இது வரைக்குமே எத்தனையோ இடத்துல பார்த்தோம், திருமணமாக வேண்டிய பொறுத்து பாக்கியங்கள் சரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு தடைகள் ஏற்பட்டு இருக்குது. ஆனால் அது சரியாக அமையலை. ஆனால் கை கட்டி வாய்க்கெட்டில் அமைய வேண்டிய நேரத்தில் கடைசியில் திருமணம் நின்று போச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் இருக்காது. எதிர்பார்க்குற அளவுக்கு திருப்திகரமான வாய்ப்புகள், திருமணம், சுப பாக்கியங்கள் நடக்கும். சரிங்களா. அப்புறம் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே கட்டி பாதியில் நின்று போச்சு, பண்ண முடியல, எப்போ தான் முடியும்னு தெரியல, நமக்கு பின்னால் ஆரம்பித்தவங்க கூட செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற கவலையெல்லாம் மறந்து புதுசாக ஆரம்பிங்க, அந்த வேலையை தொடங்குங்க, கண்டிப்பாக பண்ணி முடிப்பீங்க. அப்புறம் பார்த்தோம்னா வெள்ளாமை விளைச்சல் சார்ந்த உபகரணம் அப்படின்னா விவசாயத்துறைக்கு தேவையான ஒரு உபயோகப் பொருட்களை விற்பனை செய்துட்டுருக்கவங்களுக்கு ஆதாயமான வரவுகள் அதிகரிக்கும், விருத்தியாகும், வியாபார விருத்தியாகும். அதே மாதிரி விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில சக்ஸஸான வாய்ப்புகள் பெருகெடுத்து ஒரு முன்னேற்றமான லாபகரணங்கள் அதிகம் வரும். ரியல் எஸ்டேட் வரைக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா. அப்புறம் கும்பராசியில் பிறந்தவங்க மெடிக்கல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் இடம் மாற்றங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அமோகமான நன்மையை தான் உண்டாக்கும். சரிங்களா. மெயின் பயணங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கும்பராசியாக இருக்கிறது பயணங்கள் குறைச்சிக்கணும். அப்புறம் வெளியூர் வெளி பிரயாணங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா கூட்டு தொழில், கூட்டாளினால் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்கிறது, இதெல்லாம் வேண்டாங்க. முருகருடைய அதாவது இறைவன் கோயிலுக்கு போய், அதாவது தெய்வாம்சம் செவ்வாய்க்கிழமை நாளில் இறைவன் வழிபாடு தொடர்ந்து ஒரு 7 வாரத்துக்கு அல்லது ஒரு 3 வாரத்துக்கு, இல்லை முடியலன்னா ஒரு முறையாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா. முன்னேற்றங்கிறது நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த பலன்கள் நான் சொன்னது அனைத்தும் கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ராசி மதிங்கிற ஸ்தான பலத்தில் பலன்களை சொல்லியிருக்கிறோம். ஆனால் விதிங்கிறது லக்னம், திசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம், இப்படி பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான உங்களுடைய யோகங்கள் என்ன, உங்களுடைய எதிர்கால வசதி வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் சந்தோஷம் மகிழ்ச்சி வரைக்கும் எப்படி இருக்கும், நிலைத்திருக்கும், எந்த மாதிரி கிடைக்கும், எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது முழுமையான பலன்கள் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய பிறவி ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய
நேரத்தை தெளிவுபடுத்த உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. அற்புதமான அமோகமான வளர்ச்சி இருக்கும் நிச்சயமாக. கும்பராசி அன்பர்கள் உள்ளத்தாலையும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் இறைவன் பக்தினாலையும் நல்ல ஒழுக்கத்தாலையும் எல்லாமே கொடுத்துருக்கு. ஆனால் சில கஷ்டங்கள் சில வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு வரக்கூடியதெல்லாம் தடுக்கப்படுது. ஆனால் அந்த தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பந்தான் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும். கவலையப்படாதீங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.